பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 20ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 thoughts, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் நம்மிடம் இருக்கக்கூடாத தீய குணமாகிய பொறாமையை குறித்து தியானித்து, நம்மிடத்தில் ஒருவேளை கடுகளவு பொறாமை இருந்தால் கூட இன்றைக்கே நாம் அதை விட்டொழிப்போம். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் எங்கு பார்த்தாலும் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை குணம் பல தீமைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. சிறு பிள்ளைகள் முதல் வயது முதிர்ந்த பெரியவர்கள் வரை எல்லோருக்குமே ஆசைகள் இருக்கின்றது, விருப்பங்கள் இருக்கின்றது. சிறு பிள்ளைகளுக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், ஜூஸ் போன்ற காரியங்களை மிகவும் பிடிக்கும். வாலிப பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோமானால் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுவதற்கு பிடிக்கும், நினைத்ததை வாங்க பிடிக்கும், தங்கள் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு வெளியே செல்வதற்கும் அரட்டை அடிப்பதற்கும் பிடிக்கும், நன்றாக செலவு செய்வதற்கு பிடிக்கும். அதே வேளையில் திருமணமானவர்களுக்கு தங்கள் வீட்டில் எல்லா வசதி வாய்ப்புகளுடன் வாழ வேண்டும், பைக் வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், அழகாக ஒரு வீடு கட்ட வேண்டும், மற்றவர்களைப் போல ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று இப்படியாக ஒவ்வொரு வயதில் ஒவ்வொரு விதமான ஆசைகளுடன் இருப்பார்கள். ஆசைப்படுகிறதில் தவறொன்றுமில்லை. ஆனால் இந்த ஆசைகள் பெருகும் போது, பேராசையாக மாறும்போது, பொறாமை வெளிப்படும் போது விபரீதம் நேரிடுகின்றது, தேவையற்ற பிரச்சனைகள் வருகின்றது. பிரசங்கி 4:4 சொல்கிறது, மனுஷர் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாயிருக்கிறதை நான் கண்டேன், இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. எத்தனை ஒரு உண்மை இல்லையா? மற்றவர்கள் படும் பிரயாசத்தினால், அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதினால் அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய கிரியைகளை பார்த்து அயலான் என்ன படுவானாம்? பொறாமைப்படுவானாம். இதைத்தான் சாலமன் ராஜா அழகாக சொல்கிறார். மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் அவனுடைய எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன், இது என்னுடைய மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது என்று சொல்கின்றார். நீதிமொழிகள் 24:1 பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடே இருக்கவும் விரும்பாதே, அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் என்று சொல்கிறது. பொறாமை கொண்டவர்களுடைய இருதயம் கொடுமையானவைகளைத்தான் யோசிக்கும். அவர்கள் எதை பேசினாலும் எதை செய்தாலும் அதில் யாருக்கும் எந்தவித நன்மையும் இருக்காது, தீமைதான் நிறைந்திருக்கும். பொறாமை என்பது ஒரு நபர் ஒரு காரியத்தை சாதிக்க விரும்பி அல்லது ஒரு பொருளை அடைய விரும்பி அதை பெற முடியாமல் போகும்போதும், அதை பெற விரும்பும் போதும், அல்லது மற்றொருவர் அதை பெற்றுவிடவே கூடாது என்று நினைக்கும் போதும் நிகழுகின்ற ஒருவித உணர்ச்சி என்று சொல்லலாம். மேலும் இந்த பொறாமை பெரும்பாலும் பாதுகாப்பின்மை மற்றும் பயம் ஆகியவற்றினால் உண்டாகிறது. போதாமை பற்றிய பயம், எல்லாராலும் கைவிடப்படுவோமோ என்ற பயம், தனக்கு கிடைக்கவே கிடைக்காதோ என்ற பயம் இதனாலும் வருகின்றது. பெட்ரான் ரூசல் என்பவர் பொறாமை பற்றி சொல்லும் போது, நம்முடைய மகிழ்ச்சியின்மையின் முக்கிய காரணங்களில் ஒன்று பொறாமை என்று சொல்கின்றார். ஏனெனில் பொறாமை கொண்ட ஒரு நபர் தனது பொறாமை குணத்தினால் தன்னுடைய மகிழ்ச்சியை இழக்கிறது மாத்திரமல்ல, பிறருடைய மகிழ்ச்சியையும் அது கெடுப்பதாக இருக்கின்றது. பொறாமையை குறித்து ஷேக்ஸ்பியர் பச்சைக்கண் அரக்கன் என்றும், ஜான் ட்ரைடன் என்னும் ஆங்கில கவிஞன் அதனை இதயத்தின் மஞ்சள் காமாலை என்றும் சொல்கின்றனர். எந்த பெயரில் அழைத்தால் என்ன, பொறாமை எப்போதுமே மோசமான விளைவுகளையே கொண்டு வரும். இதை போலவே ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்விலும் பொறாமை என்னும் குணம் மிகவும் ஆபத்தானது. பொறாமை குணத்தினால் நம்முடைய தனிப்பட்ட சாட்சிகள் அழிந்து விடுகின்றன, ஆவியானவருடைய கிரியை அழிக்கப்படுகின்றது, ஊழியர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகின்றது. பொறாமை கொண்ட கிறிஸ்தவர்களின் செயலால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகின்றது. அத்தனை கொடுமையானது இந்த பொறாமை. அதனால்தான் வேத வசனம் இந்த பொறாமையை குறித்து நமக்கு எச்சரிக்கின்றது. நீதிமொழிகள் 14:30 பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்கிறது.
நீதிமொழிகள் 23:17 உன் மனதை பாவியின் மேல் பொறாமை கொள்ள விடாதே என்றும், நீதிமொழிகள் 27:4 உக்கிரம் கொடுமையுள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன்னிற்கத்தக்கவன் யார் என்று சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பொறாமை கொண்ட மனுஷன் முன்பாக ஒருவராலும் நிற்க முடியாது. மேலும் இந்த பொறாமையை குறித்து சொல்லலாம், இது ஒப்பிடுதல், கம்பேரிசன் என்ற மனித குணத்தால் வருகின்ற ஒரு நோய் என்று கூட சொல்லலாம். ஒரு பழமொழி உண்டு, பொறாமைக்கும் வலுக்கைக்கும் மருந்து கிடையாது என்று சொல்வார்கள். இன்றைய கல்வி கலாச்சாரம் கூட இந்த ஒப்பீடு என்ற பெயரில் சீர்குலைந்து விட்டது. நம் குழந்தை 100க்கு 85 வாங்கினான் என்றால் சரி, ஆனால் பக்கத்து வீட்டு குழந்தை எவ்வளவு வாங்கினான் என்பதுதான் நம்முடைய அடுத்த கேள்வி. 80? ஓகே, சரி என்று சொல்வோம். ஆனால் ஒருவேளை 95 வாங்கியிருந்தால் நம்முடைய பிள்ளையை எடுடா பெல்ட்டை என்ற நிலையில்தான் சில பெற்றோர்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள். வேதத்தில் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் மக்களுடைய வேகமான வளர்ச்சியை பார்த்து பார்வோன் ராஜா பொறாமையும் எரிச்சலும் கொண்டான். அதன் காரணமாக அவர்களை தனது அடிமைகளாக்கி கொண்டான். ஆதியாகமம் 37:11 யோசேப்பின் சகோதரர்களுடைய பொறாமை அவன் தகப்பனிடத்திலிருந்து அவனை பிரித்து இஸ்மவேலரிடத்தில் அவனை விற்று எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகும்படி செய்தது. ஆதியாகமம் 26:14 ஈசாக்குக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள். பெலிஸ்தியர் ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைவதை கண்டு அவன் மேல் பொறாமை கொண்டு அவர் வெட்டின துறவுகளை எல்லாம் மூடி போட்டார்களாம். 1 சாமுவேல் 17 கோலியாத் என்னும் பெலிஸ்திய வீரனை இளைஞனான தாவீது கொன்ற பின்னர் பட்டணத்து பெண்கள் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடின போது சவுல் ராஜா எரிச்சலுற்றான். தான் இஸ்ரவேல் நாட்டின் முழுமைக்கும் அரசனாக இருந்தாலும் மக்களுக்கு பிரியமானவன் இந்த தாவீது என்ற எண்ணம் அவனை வதைத்தது. பொறாமையும் எரிச்சலும் அவனை ஆட்கொண்டது நிமித்தம் சவுல் தாவீதை கொல்ல முயற்சித்தான். தானியேல் 6:3-17 வாசித்தோம் என்றால், பாபிலோன் தேசத்தில் தானியேல் உயர்த்தப்பட்டு ராஜாவிற்கு பிரியமாயிருந்ததால் ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் தானியேல் மீது பொறாமை கொண்டு 30 நாட்கள் ராஜாவை தவிர வேறு காரியங்களை வணங்குகிறவர்கள் சிங்ககெபியிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் தந்திரமாய் கையெழுத்து வாங்கி தானியேலை சிங்ககெபியிலே போட்டார்கள். மத்தேயு 2:16 யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சாஸ்திரிகள் கூறியதை ஏரோது கேள்விப்பட்ட போது தனது அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள கொடூரமான ஒரு காரியத்தை செய்தான். பெத்லகேமை சுற்றியுள்ள இடமெங்கும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்தான். இந்த கொடிய பொறாமை இயேசுவையும் தாக்கியது. அவர் பரிசேயர், சதுசேயர், வேத பாரகரை போல பிரசங்கிக்காமல் மிகுந்த அதிகாரமுடையவராய் பிரசங்கித்தார். கடலையும் காற்றையும் அதட்டினார், பிசாசுகளை துரத்தினார். அவருடைய கைகளினால் பலத்த அற்புதங்கள் நடந்தபோது யூத தலைவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் கூட காரணமில்லாமல் பொறாமையினால் உங்களை பகைக்கிறவர்கள் ஆயிரமாய் இருக்கலாம். மற்றவர்களுடைய நல்வாழ்வை பொறுத்து கொள்ளக்கூடாத ஒரு சமுதாயம் இது. செய்வினைகளையும் சூனியங்களையும் செய்து மற்றவர்களுடைய வேதனையில் மனம் மகிழ்கின்ற ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேக பரிசுத்தவான்கள் இந்த பொறாமை என்ற அக்கினி சூளை வழியாக கடந்து வந்தவர்கள்தான். இந்த பொறாமையின் விளைவை குறித்து வேடிக்கையான கதை ஒன்றை நான் படித்தேன். ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனிடம் தேவன் ஒரு நாள் தரிசனமாகி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். உடனே அந்த மனிதனும், எனக்கு அநேக தேவைகள் இருக்கிறது, எனவே நீங்கள் நாளைக்கு வாருங்கள், நான் எல்லாவற்றையும் எழுதி தருகிறேன் என்று சொன்னானாம். ஆண்டவரும் சரி என்று அடுத்த நாள் அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, மகனே, நான் வந்திருக்கிறேன், உன் தேவைகள் என்ன, எல்லாவற்றையும் சொல், ஆனால் ஒரு நிபந்தனை, உனக்கு என்ன தருகிறேனோ அதை உன் அயல் வீட்டுக்காரனுக்கு இரட்டிப்பாக கொடுப்பேன் என்று சொன்னாராம். உடனே ஜெப வீரன், ஆண்டவரே, இன்னும் 2 நாட்கள் கழித்து வாருங்கள் என்று சொன்னான். ஆண்டவரும் 2 நாள் கழித்து அவனுடைய ஜெப வேளையில் தோன்றி, மகனே, என்ன வேண்டும் சொல் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, என் ஒற்றை கண்ணை குருடாக்கி விடுங்கள் என்றானாம்.
எத்தனை ஒரு வேதனை பாருங்கள். காரணம், தனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்லை, ஆனால் தன் அயலானுக்கு 2 கண்ணுமே போகுமே என்ற இந்த ஜெப வீரனுடைய மனநிலைமையை பொறாமை குணமே இல்லாமல் வேறு என்ன என்று சொல்வது? பொறாமை மற்றவர்களை அல்ல, அது முதலில் பொறாமை கொள்கிறவர்களுக்கே கேட்டை விளைவிக்கும். எனவே பொறாமையை ஒருபோதும் நாம் அசட்டையாக எண்ணவே கூடாது. அது ஒரு பாவம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கையிட்டு அதை நம்முடைய இருதயத்தை விட்டு எடுத்து போட வேண்டும். சரி, இந்த பொறாமையை தவிர்ப்பது எப்படி? இந்த ஒப்பிடுதல், கம்பேரிசன் என்ற பழக்கத்தை நாம் முதலாவது நம்மை விட்டு எடுத்து போட வேண்டும். எதற்கெடுத்தாலும் நம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதற்குண்டான உழைப்பை காண்பித்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் உழைத்தும் பிரயாசப்பட்டும் கிடைக்கவில்லையா? அப்படியானால் அது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்னும் நமக்கு வரவில்லை என்று இன்னும் அதிகமாக பிரயாசப்படுவோம். மற்றவர்களை பார்த்து பொறாமை அடைந்தால் நம்முடைய உழைப்பு வீணாகுமே தவிர மன நிம்மதி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆம், போதுமென்ற மனமே, திருப்தி அடையும் குணமே பொறாமையின் முக்கிய மருந்து என்று சொல்லலாம். அடுத்ததாக, பொறாமை உணர்வுகளை நாம் நன்கு புரிந்து கொள்வதற்கும் நிவிர்த்தி செய்வதற்கும் அவை எதனால் ஏற்படுகிறது என்பதை நாம் ஆழமாக பார்த்து அதிலிருந்து நம்முடைய பார்வையை, நம்முடைய எண்ணத்தை மாற்றி கொண்டோமே ஆனால் இந்த பொறாமையை நம்மால் தவிர்க்க முடியும். அடுத்ததாக, நமக்குள் பொறாமையை உண்டு பண்ணும் நபருக்காகவும் பொறாமையை ஏற்படுத்தும் காரணங்களையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியத்திலிருந்து விடுபட நமக்கு கிருபை பாராட்டுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பொறாமை குணத்தை நம்மை விட்டு நீக்கும் போது தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் நிரம்பும். பொறாமை எப்போதுமே ஆத்துமாவில் வெறுமையே உண்டாக்கும். எனவே நம்முடைய உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் பொறாமையை நீக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் பெற்று அனுபவிப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையே உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, ஏன் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். பொறாமை, பெருமை, இந்த 2 வார்த்தைகளும் சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் தான். ஆனால் ஒன்று நம்ம யோசிச்சு பார்த்தா, அந்த 2 வார்த்தைகள், பொறாமை அல்லது பெருமை, 2 வார்த்தைகளும் ஒரே விதத்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் நடுவில் மாத்திரம் அதோட உச்சரிப்பு, ப்ரொனன்சியேஷன் மாறுகிறதை நீங்க பார்க்கலாம். பொறாமை என்று சொன்ன போ, பெருமை என்று சொல்லும் பொழுது பே என்று வாக்கியம் உச்சரிப்பு வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். நடுவில் மட்டும் அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மாறுகிறத நீங்க பார்க்கலாம். பொறாமை, பெருமை. பொறாமை தீமையை கொண்டு வரும், ஆனால் பெருமையோ நன்மையே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரும். ஒரே எழுத்துக்கள் ஆரம்பித்திருந்தாலும் நடுவிலே சில மாற்றங்கள், ப்ரொனன்சியேஷனை மாற்றுகிறது மாத்திரமில்லை, ஒரு மனிதனுடைய குணத்தையும், ஒரு மனிதன் எப்படி நினைப்பார், எப்படி சிந்திப்பார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய எண்ணங்கள் என்ன என்று சொல்லி நடுவில் வருகிற சில மாற்றங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, அவருடைய சாட்சியை முற்றிலும் மாறுகிறதாக நாம் பார்க்கலாம். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆதியாகமம் 12 வசனத்தில் படிப்பீரானால், ஆண்டவர் ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்த போது அவர் என்ன சொன்னார்? நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆனால் அவரோடு கூட இருந்த அவருடைய சகோதரன் லோத் எந்த இடத்தை தேர்வு செய்யணும், எந்த இடத்தை தனக்கென்று தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஒரு நிலை வந்தபோது, அவர் சுயநலமாக, பொறாமை உள்ளவராக, தன்னை குறித்து நினைக்கிற ஒரு நபராக சோதாம் குமராவை தேர்வு செய்தார். ஆனால் கடைசியில் என்ன ஆயிற்று? எதை தனக்கு சொந்தமாய் இருக்கும் என்று நம்பினாரோ, கடைசியில் அந்த சோதாம் குமராவையும் இழந்து போகத்தக்கதாக ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆம், தேவன் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆம், பொறாமை ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கெடுக்கிறது மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருக்கிற
அவனை சார்ந்திருக்கிற எல்லாருடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அழித்துவிடும். நியாயமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுத்துவிடும். இப்படியாக இந்த பொறாமை நிமித்தம் பட்ட நிந்தைகள், கஷ்டங்களை எண்ணி அழுது கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்கள் கலக்கங்களை, கண்ணீரை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் ஆழ்ந்த திட்டங்கள் வைத்திருந்த போதிலும், பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்பின போதிலும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில குணங்கள், சில தீய சிந்தனைகள், சுயமாக சிந்திப்பது, பொறாமை கொள்வது, கோபம், எரிச்சல், பொறாமை போன்ற காரியங்களே நாமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக நாம் மாறிவிடுகிறோம். எப்படி லோத்து தனக்கு சொந்தமாய் இருக்க போகிற எண்ணின சோதம் குமாராவையும் எழுந்து போனாரோ, அதே போல் தேவன் நமக்கு தந்த பெருமைகளையும் இந்த பொறாமை வரும்போது அதை அழித்து போடும். நம்மிடத்திலிருந்து அதை பிடுங்கி போடுவிடும், அகற்றிவிடும், அழித்துவிடும். ஆதலால் முற்றிலும் மாற்றி போடுகிறதாக இருக்கிற இந்த குணம் நமக்கு அவசியமா அல்லது அவசியம் இல்லையா என்று நாம தான் தீர்மானிக்க எடுக்க வேண்டும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவன் நம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறார். வேலை ஸ்தலத்தில் நம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய உற்றார்களுக்கு முன்பாக நம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஊழிய பாதிலே நம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்மை பெருமைப்படுத்த விரும்புகிறார். ஆசீர்வாதமாக வைக்க விரும்புகிறார். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் பலர் இருந்த போதிலும் மற்றவர்களை பார்த்து, மற்றவருடைய நன்மையை பார்த்து பொறாமைப்படுகிறதால நமக்கு இருக்கிற பெருமைகளையும் நன்மைகளை, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதாக இருக்கிறது. ஆதலால் அந்த பொறாமையை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். ஒரு துளி நம்முடைய மனதில் தோன்றாதபடி வேரோடு ஆரம்பத்திலே அது கிள்ளி போடுவது நல்லது. ஏன்னா தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற மகிமை, மேன்மையை, நல் பேரை அது அழித்து போடும், கெடுத்து போடும். ஆதலால் அவைகளை சிந்திப்போம், செயலிலை கொண்டு வர முயற்சி செய்வோம். நம்மால் முடியாதது தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய தயவை நீங்கள் நாடும் பொழுது தேவன் அதற்கேற்ற பலனையும் கிருபையை தந்து நம்மை செமையான பாதையிலே அவர் நிச்சயம் நடத்துவார். ஆதலால் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேனப்பா. அப்பா, முதலாவது நீர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்த நன்மைகளுக்காக, ஈவுகளுக்காக, மேன்மைகளுக்காக முதலாவது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மற்றவர்களை பார்க்க அவசியமே இல்லை. ஏன்னா நீர் எங்களை குறித்து கரிசனம் உள்ளவராக இருக்கிறீர். நீ எங்களை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறீர். நீர் எங்களை குறித்து மேன்மையான ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தை நீ வைத்திருக்கிறீர், நிர்ணயித்திருக்கிறீர் என்று அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாங்க சுவாமி. அந்த விசுவாசத்தை தாங்க. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள், மற்றவர்களுடைய நன்மைகளை பார்த்து பொறாமைப்பட தேவையில்லை, அவசியமே இல்லை. ஏன்னா தேவன் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று அந்த மனநிலை, அந்த மன பக்குவம் எங்களுக்கு தாங்கப்பா. ஆமா, மற்றவர்களை பார்க்கிறதை காட்டிலும், சூழ்நிலையை பார்க்கிறதை காட்டிலும், எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே நோக்கி பார்க்க, உம்முடைய ஒத்தாசை நோக்கி பார்க்க, உம்முடைய உதவியை நோக்கி பார்க்க, உம்மிடத்தில் நன்மையே எதிர்பார்க்க எங்கள் மனதை உன் பக்கமாக, உம்முடைய பக்கமாக திருப்பும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் கண்கள் உம்மேல் பதிந்திருக்க எங்களை பலப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க, எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்துங்க. ஆம், பொறாமை ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கெடுக்கிறது மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருக்கிற, அவனை சார்ந்திருக்கிற எல்லாருடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை
அழித்துவிடும். நியாயமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுத்துவிடும். இந்த பொறாமை நிமித்தம் நியாயமாக கிடைக்க வேண்டிய நன்மைகள், கிடைக்க வேண்டிய பலன்கள் பெறாமல் அழகியோடு இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். லேயாள் தன் சொந்த சகோதரி பொறாமை கொண்டபடினால், பகைத்தபடினால், எரிச்சல் அடைந்தபடினால் லேயாள் ஒதுக்கப்பட்டால், தள்ளப்பட்டால், ஒடுக்கப்பட்டாள். அதே போல யோசேப்பு பொறாமை கொண்ட சகோதரர்கள் இருந்தபடினால் பல வேதனைகள் ஊடாக கடந்து செல்ல வேண்டும். எல்லாரும் இருந்தோம், ஒரு அனாதை போல செல்ல வேண்டும் ஒரு நெருக்கத்தின் பாதை. பொறாமை நிமித்தம் கஷ்டப்படுகிற, வேதனைப்படுகிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சவுல் தாவீது மேல் பொறாமை கொண்டபடினால் தாவீது தன் வீட்டை விட்டு ஒரு அனாதை போல அவன் அழிந்து தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன், ஆனா என்னை தான் பொறாமை கொள்கிறார்கள், ஆனா என்னை தான் கஷ்டப்படுத்துகிறார்கள், என்னை தான் காயப்படுத்துகிறார்கள், வார்த்தைகளால் அவருடைய செயல்களால் என்னை மிக்க வேதனைப்படுத்துகிறார்கள். ஏன் புரியல, ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. நான் மனதார அவங்களுக்கு ஒரு துரோகம், தீங்கு நான் நினைக்கவே இல்லை என்று அழகியோடு வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எதிர்பார்த்த வேலையில உயர்வில்லை, எதிர்பார்த்த நன்மை இல்லை, என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை, என் மேல் பாசம் காட்டுவதில்லை, என்னை பகையாளியாகத்தான் எல்லாரும் என்னை பார்க்கிறார்கள் என்று எண்ணி கலங்கி கொண்டு ஒவ்வொருத்தரோடு நம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. பொறாமை நிமித்தம், பொறாமை கொள்ளுகிற மக்கள் நிமித்தம் துன்பப்பட்ட, காயப்பட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆறுதல் படுத்துங்க. இந்த பொறாமை போன்ற அந்த சூழ்நிலைக்கு முன்பாக அவர்களை தலையை நீ உயர்த்த போகிறேன், அவர்களை கனப்படுத்த போகிறேன். ஆறுதலான நாட்களை நீ தரப்போகிறீரப்பா. ஆம் சுவாமி, மனமகிழ்ச்சியான நாட்களை காண கேட்க கருமத்தாக பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென்.